கடந்த 9ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கு ஒரு கேலிக்கூத்தாக அமைந்திருந்தது. மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சிகளுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ அல்ல. அதை முழுதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்களாணை எங்களுக்கு தான் இருக்கிறது. முழு சமூகமும் முழு மக்களும் தீர்மானிப்பதுதான். அதனுடைய பிரதிநிதிகள் குடிமக்கள் சிவில் சொசைட்டிக்கு கூட அவர்கள் கூட உரிமையிலே அவர்கள் அதை முன்னெடுக்கலாம். அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அவர் முன்னெடுப்பதற்கும் அவர் உரிமை இல்லை என்று கூறுவது ஒரு தவறான கருத்து. நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அணியினரால் குறித்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் எங்கு நிற்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கி மிதிக்கப்படுகிற அடிமை கூட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முக்கியமான கட்சிகளுக்கு எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சொல்ல வேண்டும். காணாமல் போனவர்கள் என்று யாருமே கிடையாது என்று கூறினார் என்னுடைய நல்ல நண்பர். சட்டக்கல்லூரியிலே எனக்கு 1 வருஷம் சீனியராக இருந்தார். வயதிலே என்னை விட 6 மாதம் மாத்திரமே மூத்தவர் ரணில் விக்ரமசிங் இங்கே வந்து பலாலிக்கு அருகிலே அகதி முகாமுக்கு முன்னாலே காணாமல் போனவருக்காக அவர் உட்கார்ந்திருந்த அந்த காட்சி பத்திரிகையிலே பார்த்த அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை பொது நிலைப்பாடும் வாக்கெடுப்பும் எனும் தலைப்பின் கீழ் கருத்துக்கள் பகிரப்பட்டன. தமிழ் மக்கள் சார்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது என்னுடைய கருத்தை சொல்வதாக இருந்தால், நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். ஆரம்பத்திலேயே நான் அதுக்கு உடன்பாடு தெரிவிக்கவில்லை. இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்கிற அந்த சிந்தனையிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள் பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாலே ஆசி பெறுவதற்காக குப்புற விழுந்து பழக்கப்பட்ட அரசியல்வாதி அதிகாரத்திற்கு வருவதற்காக இன்றைக்கு எங்கள் மக்களை நாடி வந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான், இவர்களிலே எவரையாவது இன்றைக்கு இந்த வினாடி ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வேட்பினை, அவருடைய கேண்டிடேட் வேட்பினை ஒரு வேட்பாளர் என்ற முறையிலே சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரை பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பொது வாக்கெடுப்புக்காக அல்ல, அடித்து கூற விரும்புகிறேன். விஷப்பரீட்சை என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ CBK சிவஞானம் ஐயா அவர்கள். ஊடகங்களிலே எதுவும் வரலாம், அவரும் இவரும் எதையும் சொல்லலாம். நாங்கள் அரசியல்வாதிகள். அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷ பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இந்த நாடு பல்லின நாடு, இந்த நாடு பல மதங்கள் கொண்ட நாடு. இந்த உண்மையின் அடிப்படையிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த ஒரு வேட்பாளருக்கு, அது பிரதான கட்சியோ குட்டி கட்சியோ எந்த கட்சியோ மட்டி கட்சியோ, நாங்கள் வாக்களிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். இந்த கருத்தரங்கு ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை என்கின்ற பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை புகழ்பாடும் சுமந்திரனின் பிரச்சார மேடையாக பயன்படுத்தப்பட்டது. திரு சுமந்திரன் அவர்கள் ஏதாவது கருத்துக்களை வெளியிட்டு பேட்டிகளை கொடுத்து தங்களுடைய விருப்பு வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக சரித்து விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். இன்றைக்கு 2024 சுயநிர்ணய உரிமையை இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை நீங்களே சமஸ்தி என்று தீர்மானிப்பது தவறானது. ஆகவே தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மக்களை தீர்மானிக்க நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு தான்.
தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற நிலையில் அதை குழப்பியடிக்கும் முகமாக சுமந்திரனால் அந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரிபூரண அரசியல் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் பிரிக்க ஒண்ணாத உரிமை உண்டு என்பதாலும் இது ஆங்கிலத்தை படிச்சா தெரியும். அதுதான் ஆங்கிலத்தில் தான் இது முதல் எழுதப்பட்டது. பிறகு தமிழ்ல யாரோ மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொலிவு சீரழிந்து விடும் என்பதாலும் இலங்கை தமிழ் தேச மக்கள் ஒரு தேசிய இனமென்று கணிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படை தகுதிகளிலும், அதாவது முதலாவதாக குறைந்தபட்சம் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானதும் புகழ் செறிந்ததுமான இத்தீவில் தனியொரு வரலாற்றாலும், இரண்டாவதாக ஒப்பற்றவோர் இலக்கிய பாரம்பரியத்துடனும் இக்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக தமிழ் மொழியை இலங்கச் செய்யும் நவீன வளர்ச்சியுடனும் விளங்குவதான சிங்களவர்களின் மொழியினின்றும் முற்றாக வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையாலும், இறுதியாக இத்தீவின் மூன்றில் ஒரு பாகத்தை மேவி செறிந்துள்ளதான குறிப்பிடத்தக்க நிச்சயமான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிச்சயமான நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது. சிங்களவர்களினின்றும் வேறுபட்ட ஒரு தனி இனமாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசும் இனத்திற்கென பிரிக்க முடியாத அவர்களின் அரசியல் சுயாதீன உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடாத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறது. எதற்கு கேட்டுக்கொண்டோம்? இந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பை கேட்டுக்கொண்டோம். இந்த தமிழரசு கட்சியினுடைய 25வது வெள்ளி விழா மலர் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒன்று சொல்லுரையாடல்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அணியினரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் செல்லா காசுகள் என்கின்றார் அந்நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகவுமான M.K. சிவாஜிலிங்கம். சுயநிர்ணய உரிமை இறமை என்று சொல்லிவிட்டு, இறமை என்றால் சமஸ்தி என்று போனால் அங்கே இறமை போகும். அது பின்னர் பகிரப்பட்ட இறமை வரும், சேட் சவரனிட்டி என்று வரும். இறமை என்பது சவரனிட்டி. அவை செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுயநிர்ணய உரிமையை பகிர்வது என்று வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை சாதிக்க முடியாது. சிரேஷ்ட சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான நல்லதம்பி ஸ்ரீகாந்தாவை தவிர அங்கு பேச்சாளர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் அனைவரும் சுமந்திரன் அணியினர் என்பது அம்பலமாகியுள்ளது. நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தி தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அல்லது சமஷ்டி அல்லது எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதாக இருந்தால் அந்த வேட்பாளர் கணிசமான அளவு வாக்குகளை பெறுவார். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது தோத்தால் அதில் வாக்குகள் குறைவாக இருந்தால் மிகப்பெரிய பலவீனம் பெறும் என்று. இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் சர்வதேச சமூகத்தால், ஐக்கிய நாடுகள் சபையாலோ ஏதாவது சர்வதேச நிறுவனங்களால் நடத்தப்படுவதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் என்று சொல்லப்படும். அந்த ரெஃபரண்டத்திலே தான் புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க முடியும். அந்தந்த நாடுகளிலே அவர்கள் வாக்களிக்க முடியும். ஆகவே வெற்றி தோல்வியை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உரையாற்றிக் கொண்டிருந்த போது சுமந்திரனின் அதிதீவிர விசுவாசி என்று அழைக்கப்படும் சட்டத்தரணி சயந்தன் சுமந்திரனோடு காதுக்குள் குசுகுசுத்ததை அவதானிக்க முடிந்தது. சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உரையாற்றிய பின்னர் இரண்டாவது தடவையாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது வியாக்கியானத்தை முன்வைத்தார். இதுல தோற்றுவிட்டால் இல்ல, தோல்விதான் வாக்களிப்பு விதத்தில் வடிவா தெரியுது. அப்ப நாங்களே எங்களுக்கு இந்த சொந்த காசுல சூனியம் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஒரு வேலையை நாங்கள் செய்ய வேணும்? சர்வதேச சமூகத்தை நோக்கிய ஒரு வேண்டுகோள், இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வையும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள்.
இலங்கைகளில் தீர்வில்லை என்பதையும் சொல்வதற்கான அழுத்தம் திருத்தமான கோரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும். குறித்த கருத்தரங்கில் சுமந்திரனின் முகத்திரையை அணு அணுவாக கிழித்தறிந்தார் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா. யார் யாரெல்லாம் பேசலாம், கருத்துக்கள் வரலாம், முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவுக்குள்ளே நாங்கள் இருப்போம், எங்கள் குரல் இருக்கும். அந்த அரசியலுக்கு தான் நாங்கள் படைக்கப்பட்டவர். கைகட்டி அல்ல, வாய்ப்புத்தி அல்ல, உறுதியாக நிலைப்பாடுகளை எடுத்து படைக்கப்பட்டவர்கள். இது ஒன்று விளையாட்டு அல்ல, இது எங்கள் இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விவகாரம். அதனால் தான் நாங்கள் உறுதியாக இறுதியாக சொல்கிறோம், சிங்கள தலைவர்களே, சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிகார ஆசை கொண்ட அற்ப தலைவர்களே, உங்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை 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 என்று நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்.